ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 16வது நீதிக்குழு, அதாவது 16th ஃபினான்ஸ் கமிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 280 படி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால போடப்படுதுங்க. இந்த 16வது நிதிக்குழு பாத்தீங்கன்னா 2023 டிசம்பர் 31ஆம் தேதி போட்டிருக்காங்க. இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் பனகாரியா தான் இதோட தலைவரா இருக்காருங்க. இவங்களுக்கான 5 ஆண்டு காலம் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2026-27 நிதியாண்டுல இருந்து 2031-32 நிதியாண்டு வரைக்கும் இந்த இடைப்பட்ட 5 வருஷத்துக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வை பத்தி ஆலோசனை கொடுக்கறதுக்காக இந்த நிதிக்குழு போட்டிருக்காங்க. இந்த ஆலோசனை அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாநிலத்தோட பரப்பு, அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை, வனத்தின் பரப்பு, வருமான இடைவெளி, இந்த மாதிரி பல்வேறு காரணிகளை அடிப்படையாக கொண்டதுங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவுல முதல் நிதிக்குழு எப்போ போடப்பட்டாங்க, அதோட தலைவர் யாரு, அது இல்லாம 14 மற்றும் 15வது நிதிக்குழுவோட தலைவர் யாரு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப சமீபத்துல இந்த 16வது நிதிக்குழுவோட அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க. சோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல் வேணும் அப்படின்னா நம்மளோட வராண்டா டேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.